தாத்தா கேக்குறாங்க, காவேரி உனக்கு இவ்வளவுலாம் சமைக்க தெரியுமா? தாத்தா, இதெல்லாம் நான் சமைக்கல, எல்லாமே அம்மா தான் பண்ணுனாங்க. ஓ அப்படியா? பார்க்கவே பிரமாதமா இருக்குமா? தாத்தா, பார்க்க மாத்திரம் இல்ல, சாப்பிடுறதுக்கும் பிரமாதமா இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜெய், நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷியோர் காவேரி. பாட்டி சொல்றாங்க, காவேரிக்கு கல்யாணம் முடிச்சு நாங்க விருந்தே வைக்கல. நாங்களும் காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். விஜய் தம்பிக்கு வேலை இருக்குன்னு காவேரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தா. சாரதா இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மருமகனுக்கு விருந்து சாப்பாடு சமைச்சிட்டா. தாத்தா கேக்குறாரு, அப்பனா விஜய்காண்டி வச்ச விருந்தா? பாட்டி ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, விஜய் உனக்காண்டி வச்ச விருந்து தான்ப்பா அதெல்லாம். இது தெரியாம நான் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தை, என்னத்த நீங்க எப்ப எதை சொல்றேன்னு விவஸ்தை இல்லையா? பாருங்க, தப்பா எடுத்துக்கிட்டாரு. சார், நான் யதார்த்தமா தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கலங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். முன்னா சொல்றாங்க, தாத்தா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்கன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதாம்மா? சும்மா அப்படி பதறணும்னு தானேம்மா பதறின? அம்மா, எல்லாமே ஆக்டிங் தானே. என்னடி யமுனா இந்த பேச்சு? பாரு காவேரி இவள. காவேரி சொல்றாங்க, பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அம்மாவுக்கு கேட்கணும்னு ஃபார்மாலிட்டிடி. அப்படியா? அப்பனாதான் அம்மான்னு இந்த உலகம் ஒத்துக்கும். சாரதா சொல்றாங்க, காவேரி நீயும் யமுனா கூட சேர்ந்து கிண்டல் பண்றியா? போடி. விஜய் சொல்றாரு, நிஜமாலே சமையல் ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி நீங்க விருந்து வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே கேட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பேன். தம்பி, உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத தவிர எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? யமுனா சொல்றாங்க, அக்கா இதுவும் அதே தானே? அதே தாண்டி. ஆருங்க தம்பி, இப்படிதான் என்ன எதுவுமே அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து பேசவே விட மாட்டாங்க. என்ன பேசினாலும் ஏதாவது பேசி வாயை மூட வச்சிருவாங்க. ஆரதா, தம்பிக்கு அந்த மீனை வைக்கிறேன். தம்பி சாப்பிடுங்க. போதும் ஆண்டி, மத்தவங்களுக்கு வைங்க. காவேரி, நீ சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு மாத்திரம் இல்லம்மா, சாப்பிடுறதுக்கும் பிரமாதமா இருக்கு. விஜய் சொல்றாரு, தாத்தா காவிரியோட அக்கா சமையல நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களும் பிரமாதமா சமைப்பாங்க. அங்க கொடைக்கானல்ல 2 நாள் இருந்தோம்ல, அன்னைக்கு அவங்க தான் சமைச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்கா, ஒரு நாள் தாத்தாவுக்கு சமைச்சு கொடு. நாளைக்கே சமைச்சு கொடுக்குறேன் தாத்தா. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். காவேரி, இப்ப என்ன எனக்கு தோணுதுன்னா, நீங்க அப்பளம் பிசினஸ் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு மெஸ் வச்சிருக்கலாமோன்னு தோணுது. இந்த மாதிரிலாம் நீங்க சமைச்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் தேடி வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெனக்கெட்டு விளம்பரம் எல்லாம் பண்ண தேவையில்லை இல்ல. கஸ்டமர்ஸே நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. என்னம்மா, ஆரம்பிச்சிடலாமா? வாய்ப்பு இருந்தா அதுவும் பண்ணிடலாம். காவேரி சொல்றாங்க, பண்ணிடலாம் பாட்டி, சிறப்பா பண்ணிடுவோம். யமுனா சொல்றாங்க, எல்லாரும் எங்க அம்மா சமையல ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இங்க ஒருத்தர் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. மாமா, என்ன மாமா சைலண்டா சாப்பிடுறீங்க? நீங்க எல்லாரும் இன்னைக்குதான் எங்க அம்மா சமையல சாப்பிடுறீங்க. மாமா ரெகுலரா சாப்பிடுறாரு, அதனாலதான் இந்த மாமா இப்படி சாப்பிடுறாரு. எங்க அத்தை உருண்டை குழம்புன்னு ஒண்ணு செய்வாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் மெஸ் வைக்க முடிவுக்கு வாங்கன்னு சொல்லாம சொல்றாரு. என்ன மாமா, அப்படிதானே? யமுனா, இப்போதுக்கு எண்ணெயை கோர்த்து விடுற? யமுனாவுக்கு உருண்டை குழம்பு பிடிக்காது, அதனால எண்ணெயை கோர்த்து விடுறா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மீன் குழம்புலயே 3வது ரவுண்டு ஒருத்தன் போறான்னா எதனால சைலண்டா இருக்கான்னு உனக்கு தெரியாதா? சாரதா சொல்றாங்க, யமுனா இருடி, உனக்கு ஒரு வாரம் ஃபுல்லா உருண்டை குழம்பு தான். மா ப்ளீஸ்மா, உன் காலில் வேணாலும் விழுகிறேன், தயவு செய்து அதை பண்ணி தொலைச்சிடாத. ராகினி வெளியே அவங்க அப்பாவை பாக்குறதுக்காண்டி வர்றாங்க. அவங்க அப்பாவும் நிக்கிறாங்க. ராகினி கண்டினியூவா அழுகுறாங்க. ஏமா அழுகுற? என்ன வர சொல்லிட்டு இந்த மாதிரி நீ அழுகலாமா அப்படின்னு பசுபதி கேக்குறாரு. அப்பா, என்னால முடியலப்பா. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ, அப்பா தான் சொல்றேன்ல. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்பான்னு நீ சொன்னதுனால தானே அப்பா தைரியமா போனேன். இப்ப என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீ அழுதுகிட்டு இருந்தா அப்பா மனசு தாங்குமா? நீயே சொல்லு. அம்மா, திருப்பியும் அந்த காவேரி விஜய தூண்டி விட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? பா, டார்ச்சர் தான்ப்பா. ஆனா காவேரி மாத்திரம் இல்லப்பா, மொத்த குடும்பமே என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கப்பா. கிளவி என்ன டார்ச்சர் பண்ணுது தெரியுமா?
அது கூட பரவாயில்லப்பா, உங்களை நேருக்கு நேரா எதிர்த்து பேசுவாங்க. அந்த வாண்டு இருக்குல்ல, நர்மதா, இப்ப கல்ல தூக்கி அடிக்கிறாப்பா. என்னம்மா சொல்ற? கல்ல தூக்கி அடிக்கிறாளா? ஆமாப்பா. அம்மா, இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்றது இல்லையா? கல்ல தூக்கி அடிச்சான்னா அவளை சும்மாவா விட்ட? சும்மா எல்லாம் இல்லப்பா, அடுத்தடுத்து எதையாவது பண்ணி அந்த குடும்பத்தையே அந்த இடத்த விட்டு காலி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன்ப்பா. ஆனா ஏன் கரகமோ என்னன்னு தெரியலப்பா, அந்த மொத்த குடும்பமே எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து டார்ச்சர் பண்றாங்கப்பா. என்னம்மா சொல்ற? எல்லாரும் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களா? ஆமாப்பா, உங்க வீட்டுல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா. ஆகினி எல்லாத்தையும் பசுபதி கிட்ட சொல்றாங்க. தாத்தா எல்லாரையும் தங்கிக்கோங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான்ப்பா சொன்னாங்க. இதுதான் சாக்குன்னு அந்த மொத்த குடும்பமே எங்க வீட்டுல வந்து பட்டறைய போட்டாங்க. நானும் என்னென்னமோ சொல்லி பாக்குறேன். நான் சொன்னேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அந்த சாரதா வேணும்னு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல போய் தங்குறாங்க. சரியான மானங்கெட்ட ஜென்மங்க. இன்னைக்கே அந்த சாரதா மானத்துக்கும் வெக்கத்துக்கும் பயந்தவன்னு சொன்னா அவ்வளவு சவுண்டு விட்டாமா. எல்லாம் ராகினி நீ சொல்லி அவங்க மூக்க உடைக்க வேண்டியதானே? அத சொன்னதுக்கு தான். அது அவங்களோட மக வீடாம், தங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு மானங்கெட்டு போய் என்கிட்டே சொல்றாங்கப்பா. இதுக்கு மேல அத பத்தி பேசுறதுக்கே எனக்கு அசிங்கமா இருந்துச்சு பா. அதுதான் விட்டுட்டேன். சரி விடு, எல்லாம் அந்த தண்ணி பிரச்சனை சரியாகிற முடியும் தானே. அப்புறம் அவங்க போயிருவாங்கம்மா. போயிருவாங்கன்னா திரும்பவும் அந்த காம்பவுண்டுக்குள்ளதானே இருப்பாங்க. பா, அவங்கள மொத்தமா காலி பண்ணணும்பா அந்த இடத்த விட்டு. இந்த அஜய நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்பா, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கணும். இந்த இடத்தையே அந்த காவேரி நம்ம கிட்ட எப்படி ஏமாத்தி வித்தா, அது எல்லாத்துக்கும் அவ அனுபவிக்கணும்பா. அவ நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி பெரிய அடியா அவளுக்கு கொடுக்கணும். என்னப்பா அப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருக்கீங்க? பா, ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். கண்டிப்பா பெருசாவே ஒரு ஐடியா கொடுத்துடலாம். அப்பா இருக்கேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இத பத்தி யோசிக்காம நீ வீட்டுக்கு கிளம்பு. சீக்கிரத்திலேயே நீ சந்தோஷப்படுற மாதிரி அப்பா ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். சரிம்மா, நீ கிளம்பு. சரிப்பா, நான் வர்றேன். என்ன தாத்தா, வீடெல்லாம் புதுசா இருக்கு? உன் மச்சினிச்சி தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. நான்வெஜ் சாப்பிட்டேன்ல, அதனாலதான் செரிமானத்துக்காண்டி கொடுத்துட்டு போனாங்க. அப்பா விஜய், நீயும் எடுத்துக்க. தாத்தா, சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாட்டுல ஆரம்பிச்சு வீடா முடியும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா விஜய், எல்லாமே நல்லா இருக்கு. காவேரி வீட்டு மனுஷங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த மாதிரி குடும்பத்துல நீ கல்யாணம் பண்றதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் விஜய். வசதி வாய்ப்புல வேணா நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க கிட்ட தாராளமா இருக்கு. என்ன தெரியுமா? சந்தோஷம். ஒருத்தவங்க ஜாஸ்தி பேசினாலும் இன்னொருத்தவங்க அதை ஒத்துழைச்சுக்கிட்டு அனுசரணையா பேசி சிரிச்சுக்கிட்டு பார்க்கவே ஆசையா இருக்குடா. இப்போ நீ அவங்கள ஒருத்தனாயிட்ட. இந்த மாதிரி குடும்பம் எல்லாத்துக்கும் அமையாது, ஆனா உனக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை உனக்கு என்னைக்கும் நிலைக்கணும்டா. சாரதா கேக்குறாங்க, என்னத்த யாருகிட்டயோ ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க? வேற யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்த? சாந்தி கிட்டதான். அண்ணி நல்லா இருக்காங்களா? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா. ஏதோ சொசைட்டில கைரேகை வைக்கணுமா, தகவல் சொல்ல சொல்லி அந்த சொசைட்டில வேலை பார்க்கிற பையன் சொல்லியிருக்கான். குமரனும் கங்காவும் இப்ப போனப்ப கைரேகை பதிவு பண்ணிட்டு தான் வந்தா. ஆமாத்த, கங்கா சொல்லிக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் நம்மள வர சொன்ன மாதிரி எதுவும் சொல்லலையே. சாரதா, நம்ம ஏரியாவுக்கெல்லாம் இனிமேட்டு தான் வர சொல்லுவாங்களாம். போகணும்னா போய் தானே ஆகணும். வீட்டுக்கு கிளம்புற ஐடியாவே இல்லையா? சாவகாசமா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு, தூங்க வேண்டாமா? எங்க போய் தூங்க போறீங்க? நான் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காவேரி, அதெல்லாம் சரியா வராதுடி. தூங்குறதுக்கு அங்கேயே போய்க்கிறோம். நீ வா. பாட்டி எந்திரிங்க, போகலாம். இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சரி, தப்பா எடுத்துக்காத. எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. என்ன சங்கட்டம் உனக்கு? காவேரி, அவ போகட்டும், விடு. நீயும் தம்பியும் வீட்டுக்கு போங்க, நாங்க இங்கேயே தூங்கிக்கிறோம். நம்ம காலையில கூட வந்துக்கலாம். இங்க எல்லாரும் எப்படிம்மா
அந்த ராகினி பாக்குற பார்வையே சரியில்லை. நம்ம நைட்டு மாத்திரம் தங்கணும், எல்லாரையும் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. வாமா போலாம். பாட்டி சொல்றாங்க. ராகினி பேசுவாளா? கங்கா, அவ யாரு நம்மள பேசுறதுக்கு? என் பேத்தி வீடு, நான் இங்கதான் இருப்பேன். அவளை என்கிட்ட பேச சொல்லு பாக்கலாம். எல்லாம் சொல்ல போனா நமக்கு தாண்டி உரிமை ஜாஸ்தி. அவ யாரி காவேரியோட புருஷன் சொத்துல உரிமை கொண்டாட? ராகினி வந்தா நான் பாத்துக்கிறேன்டி. கங்கா, அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. பாட்டி, அப்பனா நீங்க வரமாட்டீங்க. கங்கா, நீயும் குமரனும் வேணா அங்க இருங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். அவங்க எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இல்ல கங்கா, நான் வாங்கன்னு சொன்னேன். சரி, காலையில வர்றோம், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. கங்கா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு போ. அங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல. நான் பாத்துக்கிறேம்மா, வாங்க போலாம். என்னம்மா, அக்கா இப்படி இருக்கா? காவேரி, அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நானே அவங்க 2 பேரையும் அங்க போய் தூங்க சொல்லலான்னு தான் இருந்தேன். போகட்டும் விடுறி. காவேரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, என்ன எதுக்குன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? கல்யாணம் ஆனதுல இருந்து கும்பலுக்குள்ளேயே இருக்குதுங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் அதுக பேசி சிரிச்சு தனியா இருக்க முடியும். ஓகே பாட்டி, இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. பாட்டி, நீங்க ரூமுக்கு வாங்க. யமுனாவும் நர்மதாவும் ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா உங்க கூடவே படுத்து தூங்கிடுறேன். காவேரி, எங்க கூட படுத்து தூங்கிறியா? இப்ப உனக்கு ஒரு வாட்டி நான் கத்தணுமா? நாங்க படுத்துக்கிறோண்டி, நீ போ ரூமுக்கு. ஓடின்னு சொல்றேன்ல. சரி பாட்டி, நான் போறேன். ரூமுக்குள்ள அனுப்பி விட்டுட்டு நான் போறேன். வர்றோண்டி. அரதா, நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்க, ஒரு விவரமும் இல்லாம. எல்லாம் உங்கள மாதிரிதான் இருக்குதுங்க. காவேரி அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அப்பளக்கட்டுல வேற என்ன போடலாம்? நம்ம ஊரோட பெரிய மாரியம்மன் கோபுரத்தை வச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், யுனிக்கா பிடிக்கணுமே. என்ன பண்ணலாம்? அப்பளம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பனா அந்த ரூட்லயே யோசிக்கணும். கிருஷ்ணர் கரெக்டா இருக்கும். கிருஷ்ணர் வெண்ணெய்க்கு பதிலா அப்பளத்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி வச்சா சூப்பர் ஐடியா. பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். காவேரி, சூப்பர் ஐடியா. போ, வேற லெவல் காவேரி. எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. காவேரி, என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் போல பார்த்துட்டீங்களா விஜய்? லைட்டா. காவேரி, ஏதாவது 1 ஆக்ட் ரிஹர்சலா? விஜய், 1 ஆக்ட் அப்படின்னா காவேரி ஒருத்தர் மாத்திரம் நடிக்கிற நாடகம். எனக்கு புரியல. காவேரி, புரியலாட்டி உனக்கு நீயே பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருந்தியே, அது என்னன்னு தான் கேக்குறேன். புரிஞ்சா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. விஜய், அதுவா? சொல்லிட்டா போச்சு. ஆக்சுவலா என்ன நானே பாராட்டிக்கிட்டதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப என்னைய நான் பாராட்டிக்கிட்டது உங்களை நான் பாராட்டினதா வச்சுக்கோங்க. காவேரி, என்ன பாராட்டின மாதிரியா? புரியலையே. பின்ன இந்த காவேரிக்குள்ளேயே எக்ஸ்ட்ரானரி கிரியேட்டர் இருக்காருன்னு இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். ஆனா காவேரி, எல்லாமே நீங்களே தான் விஜய். இப்போ எல்லா புகழும் உங்களுக்கே. சரி காவேரி, தூங்கலாமா? இருங்க பாஸ், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதிலே சொல்லலையே, அதுக்குள்ள தூங்கலான்னு சொல்றீங்க? காவேரி, இந்த மாதிரி கியூரியாசிட்டி எகிரி சஸ்பென்ஸ்லாம் வச்சு யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கவே, அதை கேட்க எனக்கு ஆர்வம்லாம் வராது. இதுல இருந்து டயர்ட் ஆகி அந்த டாபிக்ல இருந்து நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன். இப்ப நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், தூங்கலாமா? காவேரி, கிரேட் இன்சல்ட். காவேரி, நீ தூங்கலையா? ஓ, உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் தெரியலாட்டி மண்டை வெடிக்காம இருக்கலாம். அப்படி கிடையாது. நான் சொல்ல வந்தத முழுசா சொல்ல வரலாட்டி என் மண்டைய வெடிச்சிரும். ஓ காவேரி, வேற வழியே இல்ல விஜய். இங்க விஷயம் என்னன்னு கேட்டுதான் ஆகணும். இங்க தூங்குனாலும் தூங்கலாட்டியும் நான் சொல்லிட்டு தான் தூங்குவேன். நான் அப்படிதான் விஜய். சரி காவேரி, விஷயம் என்னன்னு சொல்லு. விஜய், நான் சொல்லவா விஷயம் என்னன்னு? காவேரி, இந்த பில்டப் தான் வேணான்னு சொல்றது. கரெக்டா விஷயம் என்னவோ அதை மாத்திரம் சொல்லு. சரி, நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். அப்பள லேபிள மாத்தணும்ல, அதுக்கு நான் சூப்பரான ஐடியா பிடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன அவ்வளவு பாராட்டுவீங்க. காவேரி, பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், லேபிள எதுக்கு மாத்தணும்? ஜெய், நீங்க தானே மாத்தணும்னு சொன்னீங்க. காவேரி, என் போட்டோவே இருந்துட்டு போட்டோம். சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.